மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் படத்தில் இருப்பவரை காணவில்லை எனவும் அவர் பற்றிய சுய விவரங்களும் இடம்பெற்று இருப்பதை பார்த்திருப்போம். இது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் திருச்சி திருவானைக்காவல் பகுதியில் ஒட்டப்பட்ட போஸ்டர் நம்மை மட்டுமல்ல காண்பவர்கள் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. ஆம், நாயை காணவில்லை என்பது பற்றிய போஸ்டர் தான் அது. இந்த போஸ்டர் திருவானைக்காவல் மற்றும் ஸ்ரீரங்கம் பகுதிகளில் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளன. நாயின் படமும் அதன் பெயரும் நாயை பற்றிய விவரம் தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் போன்றவை அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் 2 செல் நம்பருடன் நாயை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க பரிசு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி திருவானைக்கோவில் பகுதியில் வசிக்கும் செந்தில்குமார், அவரது மனைவி மணிமேகலை தம்பதியினர் கடந்த 4 வருடங்களாக புருஷ் என்கிற நாயை வளர்த்து வருகிறார்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் தனது பிள்ளையைப் போல பாதுகாத்து அரவணைத்து வந்தார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டின் கேட் மூடப்படாத நிலையில் நாய் காணாமல் போனது. இது குறித்து நாயின் உரிமையாளரிடம் கேட்டபோது, நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு செல்ல பிராணி வளர்த்தோம். அதை நாங்கள் 3 மாதத்துலேருந்து வளர்த்துட்ருக்கோம். அதுக்கு வந்து இப்போ 4 வயசு. அதை வந்து நாங்கள் நாய் மாதிரியே வளர்க்கல. அது வந்து எங்கள் குழந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அது எங்கள் கூடயே தான் இருந்துருச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்தோம்னா அது நாங்கள் கதவை திறந்தோம்னா அது எங்களுக்கு முன்னாடி அதுதான் போகணும்னு நினைக்கும். அது மாதிரி வந்துட்டு அது எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருந்துச்சு. அது நாங்களும் அது மேலே ரொம்ப பாசமாக இருந்தோம். அதில் பிரிஞ்சு தான் எங்களால் இருக்க முடியல. 7 நாள் ஆகிடுச்சு. 7 நாளாகவும் நாங்கள் எல்லா இடத்துக்கும் தேடிட்டோம். இங்கே ஃபுல்லாகவும் தேடிட்டோம். அது மாதிரி பாலக்கரை ஃபுல்லாகவும் நாங்கள் தேடிட்டோம். ஆனால் அது கிடைக்கவே இல்லை. அது வந்து நாங்கள் வெளில விடாத வளர்த்ததுனால அதுக்கு வந்து வெளியில தான் சாப்பாடு எப்படி சாப்பிட்றது என்னான்னு தெரியல. தயவு செய்து யார் பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் சொல்லுங்கள்.